வணக்கம். எஸ்கே சினிமாஸ் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம படத்தோட பார்க்கக்கூடிய ரிவ்யூ என்னென்னா, 2018 வெளியான ஹிந்தி படமான சஞ்சய் சாரோட பயோகிராஃபி சஞ்சு படத்தை பற்றி விமர்சனம் பார்க்குறோம். இந்த படம் வந்து டிஸ்டின் ஆன்சரில் ஹிந்தியில் இங்கிலீஷ் இதில் வருது, சப்டைட்டிலோட. நல்ல படம் கேள்விப்பட்டவங்க இந்த படம் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இந்த படம் பார்க்குறதுக்கு ஆர்வம் காரணம் என்னென்னா, அனிமல் படம் பார்க்கும்போது ரன்பீர் கபூரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ரன்பீர் கபூர் நடிப்புலேயே அவர் ஏற்கனவே நடித்த படம் வந்து சஞ்சயத்தோட பயோகிராஃபியில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த நடிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஹிந்தி தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் சப்டைட்டிலோடு இருக்குது. முடிஞ்சால் பாருங்கள், உங்களுக்கும் உங்கள் கருத்தாக இருக்க சொல்லுங்கள். இப்போ இந்த படத்தோட சஞ்சய் சாரோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும், நான் என்னோட ஏஜிலேருந்து பார்க்கும்போது அவர் 2017 கொஞ்சம் 6 வருஷம் 7 வருஷம் ஜெயிலில் இருந்ததாகவும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெரரிஸ்ட்டுன்னு சொல்லி கைது பண்ணதாகவும் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் தெரியும் ஹிந்தி சினிமா வட்டாரங்களில். அவ்வளோதான் எனக்கு அவரை பற்றி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய நடிப்பு நம்மன்னு சொல்லுவோம், லியோ படத்தில் பார்த்துருக்கோம், கேஜிஎஃப்பில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த நடிப்பு இதனால் அவரோட இளமை காலத்தில் எப்படி இருந்திருக்கும், அந்த பயோகிராஃபி பார்க்கணுன்னு ஆர்வம் தூண்டிச்சு ஃபஸ்ட்டு. அதில் ரன்பீர் கபூர் நடிச்சிருக்காரு சொன்னோம்னா, அனிமல் படத்தில் நடிச்சிருந்த அந்த கேரக்டர் அவர் நடிச்சிருந்தது இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குற ஆர்வம் தான் அந்த படத்தோட பார்த்துருக்கிறேன். படம் எப்படி நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, ஹிந்தி சினிமா தான். அந்த காலத்தில் அவ்வளோ தோணுன காலத்துலேருந்து அதனுடைய மேக்கிங் ஸ்டைலாக இருக்கலாம், இந்த படத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய ரன்பீர் கபூர் அப்படி கிட்டத்தட்ட நமக்கு ரன்பீர் கபூருங்கிற மாதிரியே இல்லை, சஞ்சய் தத் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் எனக்கு பட்டுச்சு. அந்தளவுக்கு அவர் பொருந்தியிருந்தார் அந்த கேரக்டரில். உள்வாங்கி நடிச்சிருந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக ஏஜாக அவருடைய இளமை காலம், அதுக்கடுத்த காலங்கிற இது காமிக்கும்போது ரொம்ப 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 பொருத்தமாக இருந்துச்சு. அதே போல் சஞ்சய் தத்தோட வாழ்க்கையை நம்ம அந்த படங்களை பார்க்கும்போது, ஸோ இந்த அளவு சினிமா வந்து மீடியாவும் சரி, ஒரு செய்தி எந்த அளவு தாக்கம் பண்ணுது, ஒரு லைஃப்பில் தனி மனித வாழ்க்கையும் சரி, சினிமாவில் இருக்கிற நடிகர் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு வாழ்க்கையை சிதைக்குது அப்படிங்கிறது அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப இதாக தெரிஞ்சிச்சு. கதை என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய கதையை பயோகிராஃபி பார்க்கும்போது, அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாரு, பையன் வந்து ஒரு நல்ல நட்பு கிடைக்கும். 2 டீனேஜ் காலத்தில் வந்து அவருடைய நட்புகளில் வந்து ஒரு கெட்ட நட்பு ஒன்று, நல்ல நட்பு ஒன்று. நல்ல நட்பு எங்கே வரைக்கும் அவரை கடைசி வரைக்கும் அவர் கூட துணை நிற்குங்கிறத காமிச்சிக்கிறாங்க. தீயவர்களோட பழக்கம் அப்படிங்கிறத வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி, ட்ரக்ஸுக்கு அடிமையாகி, ஒரு தீயவனோட சேர்ந்தனால அவரை எந்த அளவுக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவருடைய லைஃப் கேரியரே, சினிமா கேரியரே டவுன் ஆகுது அப்படிங்கிறத படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. நல்லா எடுத்துருக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், அவங்க அப்பா கேரக்டருக்கு நடிச்சிருக்கிற அந்த கேரக்டராக இருக்கலாம், எக்ஸ்ட்ரானரி நடிச்சிருக்காங்க. அதுவும் ரன்பீர் கபூர்லாம் அனிமல் பார்த்ததுக்கப்புறம் நான் பார்க்கும்போது, இவராக நடுவில் நடித்த படம் பார்த்திங்கன்னா, நான் பிரம்மாஸ்திரன்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அப்போல்லாம் ரன்பீர் கபூர்னால் யாருன்னே ஒரு ஐடென்டிஃபை பண்ணவே, என்ன நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அனிமல் பார்த்தக்கப்புறம் இவரா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது உண்மையான திறமையான நடிகர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி நடிப்பு. கதையை பார்த்திங்கன்னா, ஒரு இளைஞர் அவருடைய சஞ்சய் தத் வந்து அவருடைய பயோகிராஃபி எடுக்க ஒத்துக்கிட்டு இப்போ அவர் எடுத்துருக்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்காக தன் லைஃப்பில் இப்படி நடந்தது அப்படிங்கிறத உண்மையாக பிரதிபலிச்சிருக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ட்ரக்ஸுக்கு அடிமையாகி அதுலேருந்து மீண்டு எப்படி வந்தார், அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகி ஆன சமயத்தில் என்னென்னலாம் இழந்திருப்பார் அப்படிங்கிற படத்தில் லேயராக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இடைவெளிக்கு பிறகு அவரோட ட்ரக்ஸ்லேருந்து மீண்டு வந்து அவங்க அப்பா மூலியமாகவும், அவருடைய நண்பர், அந்த நல்ல நண்பர் மூலியமாகவும் அதுலேருந்து மீண்டு வெளியே வந்து அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து திருப்பி வரும்போது அந்த தீய நட்பு வந்து திருப்பி அவனை சந்தித்து அதே பழக்கத்துக்கு ஆட்கொள்ளும் போது அதை கண்டுபிடிச்சி அவர் கொண்டு வர சீனில் பேசுகிற டயலாக் இருக்கலாம். அவன் சொல்லுவான், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து, எதை திருப்பி கொடுப்ப, என்னோடய காதலியை திருப்பி கொடுத்துருவியா,
இல்லை எங்கள் அப்பா பாசத்தில் எங்கள் அம்மா கொடுத்துருவியா அப்படிங்கிற பேசுகிற டயலாக் மாடுலேஷனாக இருக்கலாம். படம் நெடுக அவருக்கு நடிச்சிருக்க விதம்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. அதுக்கடுத்த லேயரில் வந்து எப்படி மீடியா வந்து இப்படி அவரை திருப்பி அதில் மீண்டு வந்து சினிமா கேரியரில் நல்லா போயிட்டு இருக்கும்போது ட்ரக்ஸில் உள்ளே போனதுனால அவருடைய கேரியர் ஸ்பாயில் ஆகி, அதுக்கடுத்து சரி மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு லைனில் போகணும் அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது 90ல் நம்ம பாம்பேயில் பிளாக் இது நடந்த குண்டு வெடிப்பு இதில் வந்து அவரை வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லி டெரரிஸ்ட்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி அரசாங்கம் உள்ள ஜெயிலில் தள்ளும் போது அது மீடியா எந்த அளவு அதை தவறுதலாக பயன்படுத்தினாங்க, மீடியா எந்த அளவு தாக்கம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக லேயராக எடுத்துருக்கிறாரு. அட்டகாசமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அவர் ஜெயிலில் படுற கஷ்டம் என்னென்ன, ரன்பீர் கபூர்லாம் இங்கே நம்ம தமிழில் கமலஹாசன் சார் பண்ண மாதிரி ஒரு சீன்லாம் வந்து நிர்வாணமாக நடிச்சிருக்கிறாரு அந்த சிறை இதில். எக்ஸ்ட்ராடினரி நடிப்பு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே படம் நெடுக வந்து போகும்போது அவங்க அப்பாவுடைய கேரக்டருமே நல்ல அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெண்டு கேரக்டர்லேருந்து ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா என்றைக்கு இதாகும் போது அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டும் பிரிஞ்சார் அப்படிங்கிறத திருப்பி ஒரு ட்விஸ்ட் வச்சு திருப்பி அவங்க ஃப்ரெண்டோட சேர்கிற காட்சியாக இருக்கலாம், கிளைமாக்ஸ் காட்சியாக இருக்கலாம். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிஞ்சால் எல்லோரும் அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா சினிமா பார்க்குற சினிமா ரசனை உள்ளவங்களுக்கு யாருக்கும் மொழி தேவையில்லைங்கிறது எனக்கு சமீப காலமும் தெரியும். நான் சின்ன வயசில் இருக்கும்போதும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் ஒரு டீனேஜாக இருக்கும்போது ஹிந்தி பிடிக்காது சொல்லும் போது என்னோடய நண்பர்கள்லாம் சேர்ந்து நான் வெளிநாட்டில் இருக்கும்போது பாரு மொழி தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு டர் படம் ஷாருக்கான் படம் பார்த்தப்பா ஷாருக்கான் சார் நடித்த படத்தை அப்பயே நான் டர் படம் பார்த்துருக்கேன். மொழி தெரியாது, ஒன்றுமே எனக்கு தெரியாது, ஹிந்தியே தெரியாது. பட் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அக்னி சாட்சி பார்த்துருக்கேன் அப்பயே, நானே படையர் சார் நடித்த படம். ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு அப்பயே பிடிக்கும். பட் இத்தனைக்கும் மொழி தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நீ இன்டர்வியூ போகிறேன்னா நான் அந்த படம் தான் முழுவதுமாக ஹிந்தி படம் ஃபுல்லாக ஹிந்திலேயே பார்த்துருக்கேன். எனக்கு அந்தளவு மொழி முக்கியம் இல்லை, சினிமாவுடைய விஷுவல் இருந்தால் போதும், நம்ம கதை அம்சத்தை புரிஞ்சுக்கிட முடியும், டயலாக் எல்லாமே புரிய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த படம் இருந்துச்சு. மேக்கிங் ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸ்ட்ரானரியாக. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது ஏன் ரெவி போடுறோம் அப்படிங்கிறது ஒரு இருக்கு இல்லையா. இதை பார்த்துட்டு இப்போ ரெவி போட்டேன்னா 2018 பார்த்துட்டு இப்போ நீங்கள் ரெவி போடுறதுக்கு என்ன இருக்குது? கண்டிப்பாக காரணம் இருக்குது. அதனால தான் ரெவி போடுறோம். ஒரு காலத்தில் வந்து நம்ம இசைஞானி இளையராஜா வருகைக்கு முன்னாடி என்னென்னா ஹிந்தி பாடல்கள் இங்கே இருக்கும்போது தமிழ் சினிமா பாடல்கள் எங்கே போகுதோ எல்லாமே ஹிந்தி ஆக்கிரமிச்சிச்சு அப்படிங்கிற வீடு போயிட்டு இருந்துச்சு. இசைஞானி இளையராஜா வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம அதில் கவலை, துக்கம், சந்தோஷம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அதில் இன்வால்வ் படுத்திக்கிட்டோமோ இசையில் எவ்வளோ பங்களிப்பு அவர் இசைஞானியோட இருக்கோ அதை எந்த சந்தோஷப்படுறோமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம திருப்பி என்ன யோசனை வருதுன்னா, ஹிந்தி சினிமா உலகத்தையோ இல்லை மற்ற மொழி படங்கள் இந்த ஓடிடி தளம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லா படங்களையும் பார்க்குற பொழுது தமிழ் சினிமா எங்கே போயிட்டுருக்குன்னு வருத்தத்தில் தான் இந்த ரிவ்யூ போடணும். ஏன்னா சமீப காலமாக தமிழ் சினிமாவில் பார்க்குற படங்களில் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த கட்ட நடிகர்களையே அப்படிங்கிற ஒரு கவலையே இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா மாநிலத்துலேயும் வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் செட்டப் நடிகர்கள் ஒரு மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால் சாருக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஆளுங்க இன்றைக்கி எவ்வளோ திறமைசாலிகள் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க, நடிகர் இருக்காங்க. அதே மாதிரி தெலுங்குலையும் இருக்காங்க, கன்னடத்துலேயும் இருக்காங்க, ஹிந்திலையும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் தமிழில் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியக்குரிய மாதிரி தான் இருக்குது. அப்படி நல்ல டைரக்டரும் இருக்கிற மாதிரி தெரியல, நல்ல நடிகர்களும் இருக்கிற மாதிரி எனக்கு படலை. சமீபகால படங்கள்லாம் பார்க்கும்போது குறிப்பிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர் இவர் நல்ல திறமைசாலி அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுற அடுத்த மொழிகளில் கம்பேர் பண்ணும்போது இருக்கா, அது ஒரு வருத்தத்தில் தான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாங்கிறது ஹிந்திக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஆனால் இன்றைக்கி ஒரு எண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு 100 கோடி படம் வருதா, அப்படியா இந்த 100 கோடி படம் வருதுங்கிற ஆச்சரியத்தை பார்ப்போம். மற்ற மொழிகளில் அது 1000 கோடி எங்கேயோ போயிட்டுருக்கு.
இங்கே இருக்கிற நடிகர்கள்கிட்ட திறமை இல்லைன்னு சொல்கிறதா, இல்லை நடிக்க தெரியலன்னு சொல்கிறதா, இல்லை டைரக்டர் நல்லா வேலை வாங்கலைன்னு சொல்கிறதா, என்ன அடிப்படையில் தமிழ் சினிமாவை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. தமிழ் சினிமாவை நினச்சா ஒரு பயம், தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து எங்கே போயிட்டுருக்குங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியும் ஒரு காலத்தில் அன்றைக்கி வந்து ஹிந்தி இசையை பார்த்து இதாக இருக்கும்போது இசைஞானி இளையராஜா வந்து இசையை திருப்புற மாதிரி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் திருப்பி தமிழ் சினிமாவை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாரா, ஒரு நல்ல நடிகர் கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஒரே நம்பிக்கை இருந்த விஜய் சாரும் அவர் வந்து அரசியலுக்குள்ளே போகிறாரு. அப்போ அடுத்த கட்ட நடிகர்கள் சரி, விஜய் சாருக்கு அப்புறம் இருக்கிற நடிகர்கள்னு யாரும் இல்லை. இங்கே அடுத்த கட்ட நடிகர்கள்னு ஒரு திறமையான நடிகரும் கிடையாது, வசூல் ரீதியாக பண்ணுறதுக்கும் நடிகர் இல்லை. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதனால் இந்த விமர்சனம் போச்சு. ஏன் அங்கெல்லாம் படம் பாருங்கள், இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளவு சினிமாவை நேசிக்கிறாங்க. சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த இன்வால்மெண்ட் வரும், அந்த நடிப்பு திறமை இருக்குது. பணத்தை பெருசாக எடுக்காமல் மற்ற மொழிகளில் அவங்க அவ்வளோ சினிமாவை நேசித்து அதை ரசித்து செய்ய போய் தான் இவ்வளோ இன்வால்வ் படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ரா அனிமல் படமும் சமீபத்தில் பார்க்கும்போது அதே நோக்கத்தில் தான். ரன்பீர் கபூரோட நடிப்பை பார்க்கும்போது எப்படி 10 கமலஹாசனை பார்த்த மாதிரி ஒரு நம்ம கமலஹாசனை பார்த்து பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தோம். இதில் 10 கமல் சாரை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அனிமல் படத்தோட விமர்சனம் எனக்கு இருந்தது. இப்போ அதே தாக்கத்தில் வச்சு இதை பார்த்தா எங்கேயோ இருக்க சஞ்சய் தத்தை அப்படி கண் முன்னாடி நிப்பாட்டினா எப்படி இருக்கும். அவர் காலத்தில் வாழ்ந்ததை அப்படியே பிரதிபலித்து நடிச்சிருக்கிறாரு. எக்ஸ்ட்ராடினரி நல்ல ஒரு நடிகர். நம்ம ஷாருக்கான் சாரை பார்த்துருக்கோம். ஷாருக்கானுக்கு அப்புறம் வந்து ஹிந்தியில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஷாருக்கான் நம்ம குறிப்பாக சொல்கிறோம். அதுக்கு அடுத்த கட்ட நடிகர்லாம் இப்படி வந்துட்டு இருக்காங்க. ஹிந்தியில் எல்லா மொழிகள்லையும் வர்றாங்க. தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு நடிகர் இருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்கவுங்க காசுக்காக பார்த்து அந்தந்த படங்கள் வன்முறை எதுக்கு எடுக்கிறோன்னு தெரியாமல் எடுக்கிறாங்க. கதைக்களமே இல்லை. கதைக்களம் எப்படி எடுக்கிறாங்க மற்ற மொழிகளில், கதையில் வரக்கூடிய இதுக்கு ரிவெஞ்சுக்கு அதுக்கு தகுந்த சண்டை காட்சிகள். இப்போ சமீபத்தில் ஆறுதலான ஒரே விஷயம் நம்ம இவர் பண்ண படம் தான், நித்திலன் சுவாமிநாதன் பண்ண படம் மகாராஜா படம் தான் ஒரு ஆறுதலான விஷயம். அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் பண்ண பாக்யராஜ் ஸ்டைலில் பண்ண படம். இந்த 2 பேருடைய புது டைரக்டர் நம்பிக்கை தான் இருந்துச்சு. பட் இவங்களும் வந்து நம்ம மற்ற மொழிகளில் தாக்கம் ஒரு பண்ணுற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் நிறையா புது டைரக்டர் கதைகளை திங்க் பண்ணி வரணும். நடிகர்களும் கதைக்கு இன்வால்மெண்ட்டோடு நடித்து அதுக்கு தேவையான ஹீரோயிசம் பண்ணணும். இந்த படம் பாருங்கள். இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் என்ன ஹீரோயிசம் பண்ணணுமோ அதுதான் அங்கே இருக்குது படத்தில். அனிமல்லே அதே மாதிரி தான் அவர் கேரக்டர் என்ன பண்ணுதோ அதுதான் பண்ணுறாங்க. எல்லா படங்களையும் நான் சமீபத்தில் பார்த்த எந்த மொழி படங்களாக இருக்கலாம் அப்படி தான் இருக்குது. நம்ம இதில் மட்டும்தான் ஒரு ஹீரோ அப்படின்னு உள்ள என்ட்ராயிட்டா அவருக்கான தீம் மியூசிக்காக இருக்கலாம், எல்லாமே மாறுது, பேட்டர்னே மாறிடுது. அதுவே பார்த்து சலித்து கதையோட்டமே இல்லாமல் போயிடுது. எந்த படத்தை நம்புறதுன்னு தெரில. சமீபத்தில் பார்த்த படங்கள் எல்லா படங்களும் எல்லா இதுவுமே நம்ம பெருசாக சொல்கிறோம். இந்தியன் 2வாக இருக்கலாம், டீன்ஸாக இருக்கலாம், பார்த்திபன் சார் படமாக இருக்கலாம், எல்லாமே நம்ம நம்பிக்கை பொய்யாக்குனது தான். அடுத்த இந்த வாரம் வரக்கூடிய ராயன், தனுஷ் சாரோட ராயன் இருக்குது. அதுவும் ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது அதே சேம் பேட்டர்ன் தான். தமிழ் சினிமா எங்கே போயிட்டுருக்கோ அதே பேட்டர்னில் தான் எனக்கு தெரியுது. ஸோ கதைக்கான கதை ஒரு புதுமையான கதை, அதுக்குள்ளே ஒரு சண்டை காட்சி, அதுக்குள்ளே ஒரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. பார்க்கலாம், வர வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ போடுவோம். பட் எனக்கு இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட வருத்தம் இருக்கிறனால தான் இந்த படத்துக்கு மெயின் ரிவ்யூ கொடுத்தது. ஸோ எல்லோரும் இந்த படத்தை முடிஞ்சால் டிஸ்கான்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹிந்தியில் தான் இருக்கும், மொழி தேவைன்னு நீங்கள் கதையோட போகும்போது உங்களுக்கு ஒட்ட வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா நடிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் பேசுகிற உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாசிட்டிவ் கமெண்ட்டும் சொல்லுங்கள், நெகட்டிவ் கமெண்ட்டும் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.